எல்லோருக்கும் ஹாய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இவரோட ரியல் நேம் சிவாஜிராவ் கெய்க்வாட். 1950 டிசம்பர் 12 கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தவர். ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் பஸ் கண்டக்டராக இருந்தவர். அப்போது இயக்குனர் கே பாலச்சந்தர் கண்ணில் படுறாரு ரஜினிகாந்த். அவரோட ஸ்டைல் இவருக்கு பிடிச்சி போய் இவரையே படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி 1975 அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிக்க வைக்கிறாரு. பெஸ்ட் ஆக்ட்னால படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அப்புறம் திறமையின் மூலமா, ஸ்டைல் மூலமா, ஆக்டிங் மூலமா அடுத்தடுத்து படங்கள் பண்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எஸ்பி முத்துராமனோட புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், அவள் அப்படித்தன் படமும் ஹிட் ஆகுது. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை ரஜினிகாந்த் வாங்குறாரு. அப்புறம் அடுத்தடுத்து படங்கள் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் இருந்து வந்துட்டே இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா மாறின ரஜினிகாந்த் பில்லா படத்துல டுயல் ரோல நடிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியை கதிகலங்க வச்சார். முரட்டுக்காலை, தில்லுமுள்ளு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த நேரத்தில் டுயல் ரோல் என்ன டுயல் ரோல், ட்ரிபிள் ரோலை அசால்ட்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு 3 படத்தில் நடிச்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இந்த படத்துக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் சார்பில் அவார்ட்ஸ் வாங்கினாரு ரஜினிகாந்த். அப்புறம் ஹிந்திலையும் நடிக்க வாய்ப்பு வருது, நடிக்கிறாரு. அப்புறம் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நல்லவனுக்கு நல்லவன், படிக்காதவன், மிஸ்டர் பாரத், வேலைக்காரன், மனிதன், தர்மத்தின் தலைவன்னு ஹிட் படங்களை கொடுத்தாரு ரஜினிகாந்த். அப்புறம் மணிரத்னம் டைரக்ஷனில் தளபதி படத்தில் நடித்து அதிகமாக ஃபேன் பேஸை பிடிச்சி தமிழ் சினிமாவில் நிரந்தர இடம் பிடிக்காரு ரஜினிகாந்த். அடுத்து அண்ணாமலை, பாஷா, மன்னன், உழைப்பாளி, முத்து, படையப்பா, சந்திரமுகி, சிவாஜின்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்து 100 கோடி வசூல் கலெக்ட் பண்ணிச்சு ரஜினிகாந்த் படங்கள் எல்லாம் அந்த நேரத்தில். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு முன்னாடியே ஹிட் படங்கள்லாம் கொடுத்தனால தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாராக காலங்காலமாக இருக்கார் இன்னைக்கு வர. அவரோட ஸ்டைல், கிளாஸ், மாஸ் அப்போ இருந்து இப்போ வர கொஞ்சம் கூட குறையல. சொல்லப்போனால் வயசாக அவரோட ஸ்டைல், கிளாஸ், மாஸ் எப்போவுமே கூட்டிகிட்டே தான் இருக்கு. அடுத்தடுத்து காலா, தர்பார், கபாலி, அண்ணாத்த, எந்திரன், பேட்டை, 2.0, ஜெயிலர், வேட்டையன்னு அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்து இன்னைக்கு வர தி ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார்னு பேரும் இவருக்கு மட்டுமே சொந்தம். இவ்வளோ காலமா இந்த ஸ்டைல், கிளாஸ், மாஸ் இல்லாமல் சூப்பர் ஸ்டார்னு பட்டத்தை வேற தக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை இன்னைக்கு வர எவ்வளோ ஹீரோஸ் இருந்தாலும் இந்த சூப்பர் ஸ்டார் எனக்கு தான்னு கட்டி பிடிச்சி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 170க்கு மேற்பட்ட படங்கள் தமிழ் மட்டும் இல்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் படங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள், ஹிட்டு ஃப்ளாப்னு அது இதுன்னு நிறைய இருந்தாலும் இன்னும் ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவற விட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். மக்களாட்சி. ஆர்கே செல்வமணி டைரக்ஷனில் 1995 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் மக்களாட்சி. இந்த படத்தில் மம்முட்டி, ரோஜா, ரஞ்சிதா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. இந்த மக்களாட்சி படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த மக்களாட்சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். இந்த படம் மம்முட்டி நடிக்கிறதுக்கு முன்னாடி கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு ஆர்கே செல்வமணி. பட் அந்த நேரம் அடுத்தடுத்து வேற படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த படத்தை நோ சொல்லிட்டாரு ரஜினிகாந்த். மம்முட்டி ஆக்டிங்கில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூலை கொடுத்துச்சு சொல்லலாம். இந்த படத்தை ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். விக்ரம். ராஜசேகர் டைரக்ட் பண்ணி 1986 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் விக்ரம். இந்த படத்தில் கமலஹாசன், சத்யராஜ், லிசி, சாருஹாசன், ஜனகராஜ் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு, நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த விக்ரம் படத்தை டைரக்டர் ராஜசேகர் ஸ்டோரியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கொண்டு போயிருக்காரு. பட் வேற படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த படத்துக்கு நோ சொல்லிட்டாராம் ரஜினிகாந்த். கமல்ஹாசனோட பெஸ்ட் ஆக்ட்னால படம் தாறுமாறுனா ஹிட் ஆச்சு. இந்த படத்தை ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அம்மன் கோயில் கிழக்காலை. ஆர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ணி விஜயகாந்த், ராதா மற்றும் படம் நடிச்சு 1986 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அம்மன் கோயில் கிழக்காலை. இந்த படத்துக்கும் இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை விஜயகாந்த் போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்ட்டு தான் போயிருக்கு. பட் இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண விஜயகாந்த் படம் போய் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம். இந்த படத்தையும் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். சின்ன கவுண்டர். ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் 1992 வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் இந்த சின்ன கவுண்டர்.
இந்த படத்துல விஜயகாந்த், சுகன்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் கலக்கியிருப்பாங்க. இந்த படத்துல இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல பாடல்களை கொடுத்திருப்பார். இந்த சின்ன கவுண்டர் படத்தை ஆர்வி உதயகுமார் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பட் என்ன ரீசன் தெரியல, இந்த அழகான படத்துக்கு சூப்பர் ஸ்டார் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண. அப்போ பீக்ல இருந்த விஜயகாந்த் படம் போக அவரோட அசாதாரணமான நடிப்புல படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த சின்ன கவுண்டர் படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். நாட்டாமை கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி 1994 வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் நாட்டாமை. இந்த படத்துல சரத்குமார், மீனா, குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. கலக்கியிருப்பாங்க ஆக்டிங்ல. இந்த நாட்டாமை படத்துக்கு சிற்பி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நல்ல பாடல்களை கொடுத்திருப்பாரு. இந்த நாட்டாமை படமும் சூப்பர் ரஜினிகாந்த் வந்திருக்கு. பட் என்னவோ இந்த படத்துக்கு நோ சொல்ல சரத்குமார் நடிச்சு படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த நாட்டாமையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ரமணா ஏஆர் முருகன் டைரக்ட் பண்ணி 2002 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் ரமணா. இந்த படத்துல விஜயகாந்த், சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சு ஹிட்டான படம். இந்த ரமணா படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி பிஜிஎம் சாங்ஸ்லாம் மிரட்டிருப்பாரு. இந்த ரமணா ஸ்டோரியை ஏஆர் முருகதாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் ரஜினிகாந்த் தான் கொண்டு போயிருக்காரு. பட் வேற படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த படம் நடிக்க முடியாம ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த். கேப்டன் விஜயகாந்த் நடிச்சு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இந்தியன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல 1996 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் இந்தியன். இந்த இந்தியன் படத்துல கமலஹாசன், மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா, சுகன்யா மற்றும் பலர் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தரமான பிஜிஎம் சாங்ஸ் போட்டு படத்தோட ஹிட்டுக்கு பெரிய ஹெல்ப்பா இருந்திருப்பார். இந்த இந்தியன் படம் கமல்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஸ்டோரியை ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு சங்கர். பட் அப்போ படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த படத்துக்கு நோ சொல்லிட்டாராம் ரஜினிகாந்த். அப்புறம் கமல் நடிச்சு அந்த காலகட்டத்துக்கு தேவையான படம் கதைக்களம்னால படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாரு சொல்லலாம். முதல்வன் சங்கர் டைரக்ஷன்ல 1999 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் முதல்வன். இந்த படத்துல அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, ரகுவரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. தரமான பிஜிஎம் சாங்ஸ்லாம் போட்டு மறைத்திருப்பாரு. இந்த படம் வேற ஆக்டர்ஸையும் போய் நடிக்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. அந்த வரிசையில சங்கர் இந்த முதல்வன் ஸ்டோரியை ரஜினி டீம் கொண்டு போயிருக்காரு. வேற படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த முதல்வன் படத்துக்கு நோ சொல்லிட்டாராம் ரஜினிகாந்த். அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சு பிரம்மாண்ட நடிப்புல படம் தாறுமாறுனா ஹிட் ஆச்சு. இந்த முதல்வன் படத்தையும் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணியிருக்காரு. ஜக்குபாய் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி 2010 வெளிவந்த படம் ஜக்குபாய். இந்த படத்துல சரத்குமார், ஸ்ரேயா, கவுண்டமணி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ரஃபி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரியை கே.எஸ். ரவிக்குமார் ஃபர்ஸ்ட் ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்டோரிக்கு ரஜினி நோ சொல்லுவது நல்லதுன்னு அப்புறம் யோசிச்சிருப்பாரு. இந்த படம் சரியா போகல. ஸோ இந்த படத்துல இருந்து தப்பிச்சுட்டாருன்னு சொல்லலாம். சாமி ஹரி டைரக்ஷன்ல வந்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் சாமி. இந்த படம் 2003 வெளிவந்துச்சு. இந்த சாமி படத்துல விக்ரம், த்ரிஷா, விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் விக்ரம்கிட்ட போறதுக்கு முன்னாடி வேற ஆக்டர்ஸ்ட போயிருக்கு. அந்த லிஸ்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதை சொல்லியிருக்காரு ஹரி. பட் இதுக்கு ரஜினி நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். விக்ரம் நடிச்சு இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அந்நியன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல 2005 வெளிவந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் அந்நியன். இந்த படத்துல விக்ரம், சதா, விவேக், பிரகாஷ்ராஜ், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல விக்ரம் ட்ரிபிள் ரோல்ல மிரட்டிருப்பார். இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை சங்கர் ரஜினிகிட்ட டிஸ்கஸ் பண்ண அவர் இந்த படத்துக்கு நோ சொல்ல ஃபைனலா விக்ரம் நடிச்சு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். பாபநாசம் ஜீது ஜோசப் டைரக்ட் பண்ணி 2015 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான குடும்ப படம் பாபநாசம். இந்த படத்துல கமலஹாசன், கௌதமி, நிவேதா தாமஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஜீது ஜோசப் ரஜினிகிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. பட் சூப்பர் ஸ்டார் இதுக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் உலக நாயகிட்ட போக ஹிட் ஆச்சு. இந்த படத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி 2015 வெளிவந்த ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கின படம் இந்த படத்துல விக்ரம், எமி ஜாக்சன், சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரியும் சூப்பர் ஸ்டார் தான் போயிருக்கு. பட் இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் ரஜினிகாந்த். அப்புறம் விக்ரம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிச்சு படம் மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கிச்சு. இந்த படத்தையும் ரஜினிகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அப்புறம் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல வெளிவர இருக்கிற படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்துலையும் ஸ்டோரியை ரஜினிகிட்ட சொல்ல போயிருக்காரு கௌதம் மேனன். இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் விக்ரம்கிட்ட போய் நடிச்சு முடிச்சிட்டாரு
படம் ரொம்ப வருஷமாக கடப்புல கிடக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கிற படம் லோகேஷ் கனகராஜோட கூலி. இப்படி ரஜினிகாந்த் என்னதான் பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாலும் மேலே சொன்ன ஒரு சில பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். என்னதான் அந்த படங்களை நடிக்காட்டாலும் ஸ்டில் அப்போ இருந்து இப்போ வர சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் இவர் தான். இவ்வளோ வருஷமா ஒரு ஆக்டர் சூப்பர் ஸ்டார்னு அடையாளத்தை தக்க வைக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. அதே ஸ்டைலோட, அதே மாஸோட, அதே கிளாஸோட இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு மிரட்டிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். டிசம்பர் 12 அவருக்கும் நம்மளோட விசேஷம் சொல்லிட்டு இன்னும் அவர் நமக்கு நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்டான படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க சூப்பர் ஸ்டாரோட ஃபேன், எவ்வளோ பெரிய ஃபேன், அவர் நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.